சரி அதெல்லாம் விடு, அந்த வீட்டுக்கார ஜாதகத்தை கொடுன்னு கேட்டேன். வீட்டுக்கார ஜாதகத்தை கொடுத்தோன்னே சூரியனும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 2 சந்தியில் இருக்கு. அப்போ என்னன்னா இந்த பையனுடைய மனைவிக்கு வேற ஒரு ஃப்ரெண்டு வரணும்னு விதி இருக்கு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உனக்கு வேற என்ன ஃப்ரெண்டு ஓடிட்டு இருக்குன்னு. ஆமாம் சார், கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஆன்லைனில் ஒருத்தன் வந்தான், அவனோட ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ என்னன்னா இந்த பிள்ளைக்கு ஏதாவது முடிவு. இப்போ என்னன்னா இந்த இடத்துல தான் அந்த பிள்ளை சிக்கல் இருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல என்ன சொன்னா, அந்த பையன் ஜாதகத்தை கொடு அப்படின்னு. அவன் ஆட்டை போட்டு ஓடுறவன் ஒன்றும் எல்லா வேலையும் முடிச்சு விட்டு உன்கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு விட்டு. ஆமாம் சார், காசெல்லாம் கேட்டார், ஒரு 2 லட்ச ரூபா கேட்டார், எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறான், விட்டுரு. இப்படி தான் போவோம். அது வந்து நீ தோற்று போக போகிறேன்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ அந்த பொண்ணு என்ன செய்யும்? அதை விடணும். விடாது. ஏன்னா விடாது, கருப்பு இல்லையா, விடாது, ஜாதகத்தில் இருக்குது. அப்போ என்னன்னா இந்த புள்ள அங்கே போய் மாட்டிக்க போகுது. அப்போ நம்ம சொல்கிறது அவேர்னஸ். அப்போ என்னன்னா அந்த இடத்துலயாச்சும் விடணும்ல. இப்போ இன்னைக்கே விடணும்னு அவசியம் இல்லை, இன்னும் கொஞ்சம் போகட்டும். 2 லட்சம் கேட்டிருக்குன்னா 20,000 கொடுக்கட்டும். ஒரு 10 மீட்டுக்கு பதிலாக ஒரு 2 மீட் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அவன் ஏமாத்துறான்னு புரியும் பொழுது அப்போயாச்சும் நான் சொன்ன வார்த்தை வரும்ல.